சுத்தமா சாப்பிடவே மாட்டான். சேஞ்ச் ஆயிட்டே வந்துச்சு பப்புவோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம். இது வந்து இப்படி கண்ணு கிட்ட வச்சுட்டு இது லென்ஸ் மொத்தமா எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. பொறுமை தான் ரொம்ப முக்கியம். நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுதான் விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஃபுட். ஸோ ஒரு விஷயம் நான் வந்து பப்பு கிட்ட கத்துக்கிட்டது, ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். நம்ம வீட்டில் வந்து ஒரு 4 வயசுக்கு கீழே ஒரு குழந்தை இருக்காங்க, ஒரு டாட்லர் இருக்காங்க அப்படின்னாலே நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சும் ஃபீல் பண்ணியிருப்போம், ஏன் நம்ம குழந்தை சாப்பிடவே மாட்டான் அப்படின்னு. நானும் இந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ஒரு பெரிய ஜேர்னினே சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக வந்து பப்பு எப்படி இருக்கான் அப்படின்றத பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு கம்ப்ளீட் டாட்லர் ஈட்டிங் ஜெர்னி. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போலாம் பப்பு வந்து 10:30 கிட்ட தான் மார்னிங் எழுந்திருக்கிறானே, ஏன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நைட் வந்து லேட்டா தூங்குறதுனால அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவன் வந்து ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கே ஆல்மோஸ்ட் 11:30 ஆயிடுது. ஸோ லஞ்ச் டைமே வரப்போகுதுன்றப்ப தான் அவன் பிரேக்ஃபாஸ்டே கம்ப்ளீட் பண்ணுறான். இது வந்து கேமராவான். இது வந்து இப்படி கண்ணுக்கிட்ட வச்சுட்டு, இது லென்ஸ் மாதிரி இருக்குல்ல, இப்படி கண்ணுக்கிட்ட வச்சுட்டு போஸ் போஸ் அப்படின்னு சொல்றது. நம்ம வந்து அவன் ஃபோட்டோ எடுக்கிறான்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணணுமா? இது எங்கே கற்றுக்கிட்டான் அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. எதுவும் டிவியில் பார்த்தானா இல்லை என்னன்னு தெரியல. இது இப்படி கண்ணுக்கிட்ட என்ன பாட்டில் இல்லை வேற ஏதாச்சும் கிளாஸ் மாதிரி ஏதாச்சும் இருந்தா, இப்படி இந்த சைட் பார்த்தா அந்த சைட் தெரியும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கண்ணுக்கிட்ட வச்சுட்டு போஸ் போஸ் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்றது. இது எங்க பார்த்தானே தெரியல. இப்போ புதுசா இதை வந்து பண்ணிட்டு இருக்கான். எங்க பண்ணு பாப்போம், எப்படி பண்ணும்? இப்படி எப்படி பண்ணுவ? போட்டோ எப்படி எடுப்ப? எடுப்பீங்களா? எங்க பார்த்தாத? அவனை வந்து கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 10:30 மேலே ஆயிடுச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கே. இன்னைக்கு வந்து உப்புமா தான் செய்ய போகிறேன். உப்புமா வந்து சூடாக இருந்தால் தான் ஆப்வியஸ்லி சாப்பிட நல்லாயிருக்கும். இவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னே நானும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லேட்டாக தான் சாப்பிட்றேன். ஸோ இவன் கூட தான் நானும் சாப்பிட்றேன். நான் அது வரைக்கும் என்னோட ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சு, வீடியோ ஷூட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்போ நான் சாப்பிட்றதும் லேட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு, இவன் சாப்பிட்றதும் லேட்டு தான். இது எப்படி மாற்றுறது அப்படின்னே எனக்கு சுத்தமாக தெரியல. இது என்னமோ எங்களோட ஒரு புது ரொட்டீன் மாதிரி ஆயிட்டுருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் 8:00 பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சிருவோம். பப்புவும் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு 7-6:30 எழுந்திருப்பான். பட் இப்போ அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஒரு 10:00 மேலே தான் எழுந்திருக்கிறான். அண்ட் அவனை இதெல்லாம் பண்ணி ப்ரஷ் பண்ண வச்சு விளையாட வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அவனுக்கு ஊட்டுறதுக்குள்ள 11-11:30 ஆயிடுது அவன் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கே. ஸோ இதை வந்து எப்படி மாற்ற போறேன் அப்படின்னு தெரியல. நாளையில இருந்து கொஞ்சம் அவனை சீக்கிரம் எழுந்துச்சுக்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து எழுப்பக்கூடாதுன்னு வேற சொல்லுவாங்கல்ல குழந்தைங்க தூங்கும் போது. அந்த மாதிரி எழுப்பலாமான்னு எனக்கு தெரியல. டாக்டர் கிட்ட கேட்கணுமா என்னன்னு தெரியல. அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இப்போதான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பப்புவோட ஈட்டிங் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டாட்லர்ஸ் கிட்ட நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, அவங்களோட ஈட்டிங் ஜேர்னி வந்து ஒரே மாதிரி இருக்காது. அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில நாள்லாம் வந்து பிளேட்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. சில சமயம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு கூட கேட்பாங்க. அண்ட் ஒரு சில நாள் டச் கூட பண்ண மாட்டான். சாப்பாடை வந்து டச்சே பண்ண மாட்டான். அண்ட் பப்புலாம் என்ன பண்ணுவான்னா, நான் ஏதாச்சும் ரொம்ப எஃபர்ட் போட்டு நிறைய ஏதாவது புதுசா நான் வந்து கிரியேட் பண்ணி நான் வந்து குக் பண்ணி தரேன், அப்போவாது எக்ஸ்ட்ரா சாப்பிடுவான் அப்படின்னு நான் குக் பண்ணி என்னைக்கு தரணும் அன்னைக்கு தான் ஆக்சுவலா அதை தொட்டு கூட பார்க்க மாட்டான். வேண்டாம் அப்படின்னு எடுத்த உடனே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவான்.
அந்த மாரி தான் நெறைய நாள் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லலாம் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, இந்த மாரி புதுசா ஏதாச்சும் அவனுக்காக ட்ரை பண்றதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் நான் வீட்ல என்ன குக் பண்றேனோ, அதுதான் சாப்பிடணும் அப்டின்ற மாரி வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ எங்க டாக்டருமே வந்து அததான் சஜெஸ்ட் பண்ணாங்க. நீங்க வந்து குழந்தை சாப்பிடல அப்டின்றதுக்காக ஏதாச்சும் புதுசு புதுசா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வீட்ல என்ன சாப்பிடுறோமோ, அதையே வந்து அவங்களுக்கு குடுத்து பழக்கணும். ஸோ இன்னைக்கும் அப்படிதான் நான் வந்து காலையில உப்புமா செஞ்சிருந்தேன். ஸோ இந்த உப்புமாவே வந்து குடுத்தாச்சு. எங்க வீட்லலாம் வந்து நாங்கலாம் பெரிய பசங்களானப்புறம் கூட உப்புமா வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த மாரி ஏன் ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து குழந்தைக்கு பிடிக்கல அப்படின்னு வேற ஏதாச்சும் நம்ம ஆப்ஷன் குடுக்கறனால தான். ஸோ பப்புக்கு வந்து நோ ஆப்ஷன். வீட்ல என்ன சமைக்கிறனோ அததான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட ஃபேவரைட் ஃபுட் அப்படின்னு நம்ம 1, 2 திங்ஸ்லாம் வச்சிருப்போம்ல. அதையுமே வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஒரு டைம்லலாம். பப்பு அப்படிதான் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அது வந்து நான் 1, 2 சாப்பாடு தான் வச்சிருப்பேனே. ஏதாச்சும் சாப்பிடல அப்படின்னா, இத செஞ்சு குடுத்தா அட்லீஸ்ட் இதையாவது சாப்பிடுவான் அப்படின்னு. பட் அதையுமே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சோனே, கம்ப்ளீட்டா வந்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா எதுவுமே சாப்பிட மாட்டான் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அவன் வந்து ஒரு மீல் வந்து கம்ப்ளீட்டா சாப்பிடல. ஒரு 2 ஸ்பூன் வாங்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா, நான் இன்னும் ஒரு 1 ஹவர் கழிச்சு திரும்ப அதே மீல வந்து இன்னும் 2 ஸ்பூன் வந்து ஊட்டுவேன். ஸோ எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணா அந்த 2, 2 ஸ்பூன் வந்து உள்ள போயிரும். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் அப்படின்னு கேப் விட்டு விட்டு 2, 2 ஸ்பூனா வந்து குடுப்பேன். ஸோ அவங்க வந்து சாப்பிடாம இருந்த டைம்ல வந்து இப்படி பண்றது தான் ஒரே வழி. இந்த 1 வயசு, 1 1/2 வயசு வரைக்கும்லாம் குழந்தைங்க வந்து ஓகேவா தான் சாப்பிடுவாங்க. ஒண்ணும் சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பியூரி மாதிரி, இல்ல அத வந்து வேற மாரி அவங்களுக்கு புடிச்ச மாரி குக் பண்ணி தர்றது, அந்த மாரிலாம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடலாம். பட் இந்த 2 வயசுக்கு மேலலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த வயசுல வந்து நல்லா விவரம் தெரிய ஆரம்பிச்சுரும். இந்த ஃபுட் வேணும், இது வேணாம் அப்படின்லாம் வந்து சொல்றதுக்கு கத்துக்குவாங்க. அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு கத்துக்குவாங்க. ஸோ அப்போதான் வந்து இந்த சாப்பிட அடம் பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து நெறைய இருக்கும். சின்ன வயசுல கூட நம்ம ஏதாச்சும் ஒண்ணு வந்து பண்ணி குடுத்துரலாம். ஆனா, இந்த 2 வயசுக்கு மேல வந்து சுத்தமா எதுவுமே பண்ண முடியாது. இது வேணும், இது வேணாம் அப்படின்னு அடம் பண்றதுக்கு வந்து நல்லா கத்துக்குவாங்க. இந்த வயசுலலாம் கிட்ஸுக்கு வந்து பசிக்குமா? அப்டின்னே எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு பசிக்காத மாரி தான் இருக்காங்க. ஏன்னா, பசிச்சா ஆப்வியஸ்லி சாப்பிடணும்ல. இவங்க சாப்பாடே இல்லாம இருப்பான். பப்புலாம் வந்து 2 நாள் சாப்பாடு இல்லாம இருக்க சொன்னா கூட, அவன் பாட்டுக்கு ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். அவனுக்கு பசிக்குதான்னே எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. நானா டைம் பார்த்து நான் வந்து சாப்பிட குடுத்தா தானே தவிர, அவனா கேட்டுலாம் சாப்பிட மாட்டான். ஏதோ ஒரு ரேரா வந்து நடக்கும். இன்னும் அம்மா பாலு, அது இதுன்னு ஏதாச்சும் வந்து கேட்பான். அதுவும் வந்து ஃபுல்லா குடிப்பானான்னு கேட்டா கிடையாது. அது ஏதாவது விளையாடுறதுக்கு, இல்ல கீழ கொட்டுறதுக்கு அதுக்கு தான் கேட்டிருப்பான். அண்ட் இந்த ஏஜ்ல வந்து நான் முக்கியமா ஒரு விஷயம் வந்து கவனிச்சது என்ன அப்டின்னா, இப்போ வந்து நம்ம என்ன பண்றோமோ, அத வந்து அப்படியே திரும்ப பண்றாங்க. ஸோ நீங்க வந்து உங்க பேபிஸ் வந்து நல்லா உங்க கிட்ஸ் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்க முன்னாடியே உட்காந்து நீங்க வந்து நல்லா சாப்பிடுங்க வெரைட்டியா. நீங்க சாப்பிடுறத பார்த்து அவங்க அட்லீஸ்ட் ட்ரை ஆச்சும் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா கன்டின்யூ பண்ணுவாங்க. நான் வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாச்சும் பப்பு வந்து சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான்னா, நான் அவன் முன்னாடியே உட்காந்து வேணும்னே அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்க மாதிரி, நான் அத வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுற மாரி சாப்பிட ஆரம்பிச்சுருவேன். அவனாவே வந்து கேட்பான், "அம்மா என்ன சாப்பிடுற? என்ன சாப்பிடுற?" அப்படின்னு கேட்பான். அவன் சாப்பிடுறானோ இல்லையோ, அது சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டுபிடிச்சுருவான். நமக்கு ஆல்ரெடி குடுத்த சாப்பாடு தான் இது அப்படின்னு, வேணான்னு சொல்லிருவான். பட் ஸ்டில் அதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு சாப்பாடு வந்து அவங்களுக்கே தெரியாம வந்து சாப்ட்டுருவாங்க. இது ஏதோ புது டிஷ்ஷ போல அப்படின்னு நெனச்சுட்டு. ஸோ இந்த ஏஜ்ல வந்து நான் பப்பு கிட்ட பார்த்த ஒரு பெரிய சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஏன்னா, நம்ம என்ன பண்றோமோ, அத வந்து அப்படியே காப்பி பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து நமக்கு தகுந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விஷயம் நான் வந்து பப்பு கிட்ட கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த 2 வருஷத்துல, குழந்தைங்க வந்து பெர்ஃபெக்ட்டா சாப்பிடணும், நம்ம குடுக்குறதெல்லாம் சாப்பிடணும், டெய்லியுமே சாப்பிடணும் அப்படின்லாம் நம்ம வந்து சுத்தமா எக்ஸ்பெக்ட்டே பண்ண முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. ஏன்னா, ஒரு ஒரு குழந்தைங்க வந்து ஒரு ஒரு மாரி சாப்பிடுவாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லலாம் வந்து ரொம்ப வந்து கம்பேர் பண்ணிட்டே இருப்பேன் பப்புவ. அந்த குழந்தலாம் நல்லா சாப்பிடுறாங்க. பப்பு வந்து சாப்பிடுறதே இல்ல அப்டின்லாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஒரு மாரி வந்து கிட்ஸ் சாப்பிடுறாங்க. பப்பு வந்து ஒரு டைம்லலாம் சுத்தமா சாப்பிடவே மாட்டான். சாப்பாடே இல்லாமலே இருப்பான். தண்ணி கூட குடிக்க மாட்டான். பால் கூட குடிக்க மாட்டான். அந்த மாரிலாம் இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டான்.
எனக்கே வந்து பயமா இருக்கும். "வேணான்டா இது சாப்பிட வேணாம் போதும்" அப்படின்னு சொன்னா கூட, இல்ல வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவான். அது மாரி சேஞ்சஸ் வந்து மாறிட்டே இருக்கு குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த விஷயம் தான் நான் வந்து கத்துக்கிட்டேன் பப்பு கிட்ட. இப்ப வந்து குழந்தைங்க சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் சாப்பிடாமலே இருப்பாங்க. இப்படியே அடம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்க வந்து மாறிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் தான் எனக்கு வந்து இப்போ தான் புரிய வந்துச்சு. அதனால இப்போலாம் பப்பு வந்து சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்றான்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்றதில்ல. உங்களோட கிட்ஸ் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான விஷயமே வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம பேஷன்ட்டா இருக்கிறது மட்டும் தான். ஸோ பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப பொறுமை வந்து வேணும். நான்லாம் வந்து வெரைட்டியா இவனுக்கு குக் பண்ணி குடுப்பேன். அப்ப கூட வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட்லாம் பண்ணுவான். ஸோ அந்த மாரி ரொம்ப நம்ம வந்து பேஷன்ஸா நம்ம வந்து அவங்கள பார்த்துக்கிட்டா தான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து சாப்பிடல அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் சாப்பிடுவாங்க. ஸோ அத பத்தி வந்து கவலைப்பட தேவையில்ல. ஸோ ஐ ஹோப் இத்தன இத்தன நாள் வந்து சேஞ்ச் ஆயிட்டே வந்துச்சு பப்புவோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம். அதே மாரி இந்த ஸ்டேஜும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாலாம் சாப்பிட ஆரம்பிப்பான் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அதுதான் நான் வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். குழந்தைங்க வந்து ஒரு ஒரு குழந்தைங்க ஒரு ஒரு மாரி இருக்காங்க. ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா நமக்கு வந்து பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அத வந்து நம்ம கீப் அப் பண்ணாலே போதும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நான் இந்த வீடியோல இத பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். நான் எல்லாமே கரெக்ட்டா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அண்ட் புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வ்ளாக் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.